Good morning all students. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் ஃபங்கல் டிசீசஸ் பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை தான் இந்த கிளாஸில் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்கை வாஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் எ காசியேட்டிவ் ஏஜென்ட். அது இந்த பூஞ்சைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பூஞ்சைகளால் பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றது. ஈவன் அனிமல்ஸுக்கும் அதாவது பிளான்ஸுக்குமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபங்கஸ்னால் டிசீசஸ்கள் ஏற்படுகின்றது. அதே மாதிரி மனிதர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது பல்வேறு நோய்களை விளைவிக்கக்கூடியவையாக இந்த பூஞ்சைகள் விளங்குகின்றன. அது ஒரு காசியேட்டிவ் ஏஜென்ட்டு, என்ன நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக ஏஜென்ட்டாக இந்த ஃபங்கஸ் விளங்குகின்றன. மச் ஏர்லியர் தென் பாக்டீரியா. பாக்டீரியாவுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இது ஃபங்கஸ் என்ன ஆகுது, இந்த நோய்களை பரப்பக்கூடியதாக இவை உள்ளன. அடுத்தது டெர்மட்டோமைக்கோசிஸ் இஸ் எ cutaneous infection caused by fungi belonging to the genera Trichophyton, அப்புறம் மைக்ரோஸ்போரியம் அண்ட் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மோஃபைட்டன். இந்த ஃபைட்டன் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பூஞ்சைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிற்றினங்கள். இந்த சிற்றினங்கள் எல்லாமே நமக்கு தோலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு காரணமாக விளக்குகின்றன. இதில் டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படின்னா தோலில் ஏற்படும் நம்மளோட எபிடெர்மு, மீசோடெர்மு, அப்புறம் எண்டோடெர்ம் படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த நம்மளோட டெர்மிஸில் நோயை ஏற்படுத்தக்கூடியவையாக இந்த டெர்மட்டோமைக்கோசிஸ் காணப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரிங்வாம்னா படர் தாமரை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா. அங்கங்கே என்ன ஆகிடும், ரவுண்டாக சிவந்து போயிடும். ஸோ அதோட சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பீஸா இருக்கு இல்லையா, பீஸா மாதிரியே சின்ன சைஸில் நம்மளோட உடம்புல பொங்கிடும். சரியா, அதான் ரிங்வாமு. ஸ்கின் லேஷன் அப்புறம் கேரக்டரைஸ்டு பை ரெட் மார்ஜின்ஸ். அந்த மார்ஜினில் சிவப்பு கலரில் என்ன ஆகிடும், இப்போ கட்டிகள் மாதிரி வந்துடும், வேக்கர் மாதிரி. ஸ்கேல்ஸ் அண்டு ஈச்சிங், ரொம்ப அரிக்கும் அது. அடுத்தது கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் லொக்கேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துதோ அதை வச்சு தான் இந்த பாக்டீரியாக்களை கிளாசிஃபிகேஷன் செஞ்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டீனியா பேடிஸ் அப்படின்ற சொல்கிறது ஆன் த ஃபீட் ஆர் பிட்வீன் த டோஸ். இந்த டீனியா பேடிஸ் அப்படின்னு அதில் சொன்ன அந்த பேடி அப்படின்ற ஒரு வேர்டு நமக்கு வந்துடுச்சு. பேடி அப்படின்னா கால்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா, கால்களில் நோயை ஏற்படுத்தக்கூடிய இந்த பூஞ்சைகள் அந்த கால்களுக்கு அடியில் அதாவது புண்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா விரல்களுக்கு இடையில் புண்களை ஏற்படுத்தும். இந்த மழை நாள்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேத்து புண்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேத்து புண்ணுக்கு சைபால் அப்படின்ற ஒரு பொருள் அந்த கடையில் இருக்கும். அந்த பொருளை நாம் அந்த வாங்கி தடவணும் அப்படின்னா சேத்து புண்ணு சரியாயிடும். அப்படி இல்லை எனக்கு வீட்லேயே எனக்கு மெடிசன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த குப்பை மேனி அப்படின்னு ஒரு தழை இருக்கும். அந்த தழையை மட்டுமே என்ன பண்ணலாம், கசக்கி நம்மளோட விரல்களுக்கு நடுவில் தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள், தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி தடவலாம். இது பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே வீட்டு வைத்தியம். அந்த சைபால் அப்படின்னு சொல்கிறது கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசின். அது ஒரு அது புண்ணுக்கு தடவுற ஆயின்மெண்ட் மாதிரி அது இருக்கும். அதை வாங்கி தடவைனா நமக்கு இந்த டீனியா பேடிஸ் நோய் போயிடும். அடுத்தது டீனியா கார்போரிஸ் அப்படின்னு சொல்கிறது பிட்வீன் த ஃபிங்கர்ஸ் இன் wrinkles ஆன் த palm. இது விரல்களில் ஏற்படுத்தக்கூடியது. அடுத்ததுமா டீனியா க்ரூசஸ் லெஷன் ஆன் த ஹேரி ஸ்கின் அரவுண்ட் த ஜெனிட்டாலியா. அதாவது நம்மளோட இனப்பெருக்க உறுப்பில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புண்கள் போன்ற ஒரு நோய் தான் இந்த டீனியா க்ரூசஸ். அடுத்தது டீனியா கேபிட்டிஸ் ஸ்கேல்ப் ஆன் ஐப்ரோஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புண்கள் ஏற்படும். கண்ணோட ஐப்ரோவில் இருக்கிற புண்கள், அதுக்கு பேர் தான் டீனியா கேபிட்டிஸ் அப்படின்னு பேர்.
நெக்ஸ்ட்டுமா இப்போது ஃபங்கல் டிசீஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நமக்கு இருக்கிறது ஹெல்மின்திக் டிசீசஸ். இந்த பிளாட்டி ஹெல்மின்தஸ் அப்படின்ற ஒரு ஃபைலம் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். அந்த பிளாட்டி ஹெல்மின்தஸ் அப்படின்னா தட்டை புழுக்கள் அப்படின்னு தமிழில். இதில் 2-3 பூச்சிகள் நாம் படிச்சிருப்போம். என்னென்ன பூச்சிகள் அப்படின்னா 2 தான் எனக்கும் ஞாபகம் இருக்குது. ஒன்று வந்து தட்டைப்புழுலேயே ஃபஸ்ட்டு வந்து டீனியா சோலியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று ஃப்ளாட் வார்ம் அப்படின்னு. இன்னொன்று ஃபேசியோலா அப்படின்னு இன்னொரு பேர், அது ரத்தப்புழு அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்மின்திக் டிசீசஸ் ஏற்படுத்தக்கூடியவை. அடுத்ததுமா Helminthes are mostly endoparasitic in the gut and blood of the human beings and cause diseases called helminthiasis. அதாவது ஹெல்மிந்தியாசிஸ் அப்படின்ற ஒரு நோயை மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவையாக இவை உள்ளன. இது எங்கெங்கே வாழும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன்ஸோட கட்டு, அப்புறம் பிளட்டு. ஹியூமன்ஸோட கட் அப்படின்னு சொன்னால் சிறுகுடல் பகுதியில் வாழக்கூடியவையாக இவை காணப்படுகின்றன. அப்புறம் ஹியூமன் பிளட்ஸில் வாழக்கூடியவையாக இவை காணப்படுகின்றன. இந்த டீனியா சோலியம் வந்து ஹியூமன்ஸோட சிறுகுடல் பகுதியில் வாழக்கூடியது. பேசியோலா ஹெப்பாட்டிகா வந்து மனிதனுடைய இரத்தத்தில் காணப்படக்கூடியது இந்த பேசியோலா ஹெப்பாட்டிகா. அடுத்தது தி 2 most prevalent helminthic diseases are ascaris and filariasis. அதாவது அஸ்காரியாசிஸ் அப்புறம் ஃபைலேரியாசிஸ் அப்படின்ற 2 புழுக்கள். அடுத்ததுமா அஸ்காரியாசிஸ் இஸ் ஏ மோனோஜெனிக் பேரசைட் அண்ட் எக்ஸிபிட் செக்ஷுவல் டைமார்ஃபிசம். செக்ஷுவல் டைமார்ஃபிசம் அப்படின்னு சொன்னால் அது குழந்தை பருவத்தில் ஒரு மாதிரி இருக்கும், முழுமையாக வளர்ந்த அடல்ட் ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் டைமார்ஃபிசம் அப்படின்னு பேர். இந்த டைமார்ஃபிசம் வந்து எந்த அனிமலில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்டஸ் அப்படின்ற ஒரு ஆர்கானிசம், சரியா, கொக்கி புழு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூச்சியில் இது வந்து காணப்படுகிறது. அப்புறம் எதில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச அனிமல்ஸில் நம்மளோட இந்த டைமார்ஃபிசம், செக்ஷுவல் டைமார்ஃபிசம் வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ராகன் ஃப்ளைஸ்லாம் இருக்கு இல்லையா, ட்ராகன் ஃப்ளைஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே வேறு மாதிரியே இருக்கும். அது சின்னதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேற ஒரு பூச்சினே நம்ம வந்து அதை நினைப்போம். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அது தண்ணியில் மட்டும் வாழக்கூடியதாக காணப்படும் இளம் உயிரி. அந்த தும்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் இந்த ட்ராகன் ஃப்ளை. இந்த ட்ராகன் ஃப்ளையோட குழந்தை பருவம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், சரியா. அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் டைமார்ஃபிசம்க்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தவளை இருக்கு இல்லையா, ஃப்ராக்லேயே 2 வகையான வாழ்க்கை முறைகள் வந்து காணப்படும்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். இளம் உயிரியில் பார்த்தோம் அப்படின்னா மீன் மாதிரியாக இருக்கும், சின்னதாக வால் இருக்கும், அது நீளம், அதாவது கொஞ்சம் நீட்டமாக வால் இருக்கும். வால் அது வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். இதுதான் வந்து செக்ஷுவலி டைமார்ஃபிசம் அனிமல்ஸ் அப்படின்னு பேர். Next, ascariasis. Ascariasis is a disease caused by the intestinal endoparasite Ascaris lumbricoides, commonly called the roundworms. உருளை புழுக்கள் அப்படின்னு இதை சொல்லுவோம் நாம், சரியா. அடுத்தது அப்டாமினல் பெயின். இதோட சிம்டம்ஸ் என்ன, இந்த ரவுண்ட்வார்ம்ஸோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டாமினல் பெயின், வாமிட்டிங், ஹெட்டேக், அனீமியா, இரிட்டபிலிட்டி அண்டு டைரியா. இதில் ஃபஸ்ட்டு அப்டாமினல் பெயின் அப்படின்னா அடிவயிறு வலி, அடிவயிறு பயங்கரமாக வந்து வலிக்கும். அப்புறம் வாமிட்டிங், வாந்தி வரும். அப்புறம் ஹெட்டேக், பயங்கரமாக தலைவலிக்கும். அனீமியா, நம்மளோட பிளட்டோட அளவு வந்து கம்மியாக இருக்கும், சரியா. ஒரு நார்மலான ஒரு ஆளுக்கு எவ்வளோ பிளட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 to 5 லிட்டர் வரைக்கும் பிளட் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இந்த உருளை புழுக்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடியவை. அப்புறம் இரிட்டபிலிட்டி, அதாவது வயிறு எரிச்சல் வந்து காணப்படும். அப்புறம் டைரியா, பேதி வந்து ஆகும், சரியா. அஸ்காரியாசிஸ் வந்தால் அதிகப்படியான பேதி வந்து ஆகும்.
அடுத்தது ஃபைலேரியாசிஸ். ஃபைலேரியாசிஸ் இஸ் காஸ்டு பை உச்சிரியா அதாவது பேங்க்ராஃப்டி, காமன்லி கால்டு ஃபைலேரியல் வார்ம். இதுக்கு பேர் ஃபைலேரியல் வார்ம் அப்படின்னு பேர். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த லிம்ப் வெசல் அண்டு லிம்ப் நோட்ஸ் ஆஃப் மேன். இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தத்தில் இருக்காது. ரத்தத்துக்கு அதாவது பிளட் வெசல் கூடவே இன்னொரு வெசல்ஸ் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் நம்மளோட உடம்புல. உடம்பு பூராவே அந்த பிளட் வெசல் வந்து அதாவது பிளட் வெசல் கூடவே செல்லக்கூடியதாக இந்த லிம்ஃபாட்டிக் வெசல் வந்து காணப்படும். சரியா? ஏன் அப்படின்னா அந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே பிளட் வெசலில் போகாது, பிளட் வெசலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லிம்ஃபாட்டிக் வெசலில் தான் வந்து போகும். அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸு அப்புறம் லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கணு அப்படின்னு பேர் அது. அந்த லிம்ப் நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே நம்ம உடம்பு ஃபுல்லாகவே அந்த லிம்ப் நோட்ஸ் வந்து காணப்படும். இது ரெண்டுத்துலேயும் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைலேரியா அந்த உச்சிரியா பேங்க்ராஃப்டி அப்படின்ற ஒரு பூச்சி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். சரியா? அடுத்ததுமா, உச்சிரியா பேங்க்ராஃப்டி இஸ் செக்ஷுவலி டைமார்பிக், விவிபேரஸ் அண்டு டைஜெனிக். இப்போ நாம் பார்த்தது ஃபஸ்ட்டு செக்ஷுவலி டைமார்பிசம், அது பார்த்தாச்சு. செகண்ட் விவிபேரஸ். விவிபேரஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியுமா இல்லையா? முட்டையிட்டு தன்னோட இனங்களை வந்து பெருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவையாக இவை காணப்படுகின்றன. அடுத்தது டைஜெனிக். இரண்டு விதமான வாழ்க்கை முறைகளை இவை கொண்டவை. என்னென்ன? ஆண் மற்றும் பெண், மேல் ஃபீமேல். இதில் ஐடென்டிஃபிகேஷன் வந்து நம்ம செய்ய முடியும். சரியா? இரண்டு விதமான புழுக்கள் தனித்தனியாக காணப்படுகின்றன. அதுக்கு பேர் தான் வந்து என்ன? டைஜெனிக் அப்படின்னு பேர். அடுத்தது the female filarial worm gives rise to juveniles called microfilaria larva. இப்போ இதோட லைஃப் சைக்கிள் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தி லைஃப் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 2 hosts, man and the female culex mosquito. இந்த டைஜெனிக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? டைஜெனிக்னு சொன்னியா? அது வந்து இரண்டு விதமான ஹோஸ்டை கொண்டவையாக இவை காணப்படுகின்றன. அதனால் டைஜெனிக் அப்படின்னு பேர். டைமார்பிக் அப்படின்னு சொன்னால் மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் வந்து காணப்படும். சரியா? அடுத்தது தி லைஃப் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 2 hosts, man and the female culex mosquito. The female filarial worm gives rise to juvenile called microfilaria larva. In the lymph gland, the juveniles develop into adults. லிம்ப் அதாவது லிம்ப் கிளான்ஸில் அந்த லிம்ப் சுரக்கக்கூடிய அந்த கிளான்ஸில் இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லார்வாக்கள் வந்து வளரும். அடுத்தது இந்த லிம்ப் கிளாண்ட் த ஜுவனைல்ஸ் டெவலப் இன்டு அடல்ட்ஸ். லிம்ப் கிளான்ஸில் தான் இந்த ஜுவனைல் லார்வாக்கள் என்ன ஆகுது அப்படின்னா அடல்ட்ஸாக வந்து மாறுகிறது. In some cases, the obstruction of lymph vessel causes elephantiasis of filariasis. Elephantiasis அல்லது filariasis of the limbs, scrotum and mammary glands. லிம்ஃபாட்டிக் அந்த ரீஜனில் என்ன ஆகிடும் அப்படின்னா அதிகப்படியான லிம்ஃப் உருவாக்கம் வந்து நடைபெற்று அந்த லிம்ஃப் வெசல்ஸ் வந்து வீங்கிடும். அதுக்கு பேர் தான் ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு பேர் அல்லது எலிஃபென்டியாசிஸ் அப்படின்னு பேர். நமக்கு தெரியும் இல்லையா? எலிஃபென்டியாசிஸ் அப்படின்னு சொன்னால் யானைக்கால் வியாதி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியெல்லாம் நிறைய பேருக்கு இருந்தது, அது சுத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ யாருக்குமே வந்து கிடையாது. நான் ஸ்கூலில் 9th 10th படிக்கும் போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யானைக்கால் வியாதியோட நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அவ்வளோதான். கியூலெக்ஸ் மஸ்கிட்டோவில் இது வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து வாழ்கின்றது கொஞ்ச நாள். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் மனிதனுடைய லிம்பாட்டிக் சர்க்குலேஷனில் இது வந்து காணப்படுகிறது. சரியா? இந்த கியூலெக்ஸ் கொசு எப்போ கடிக்கும் மக்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு 2 மணிக்கு தான் வந்து, அதாவது 2 மணிக்கு மேலே தான் வந்து கடிக்குமா. அந்த மாதிரி கடிக்கும்போது தான் இந்த மனிதனில் அதாவது யானைக்கால் நோய் இருக்கிற ஒருத்தரை கடித்து அவரோட பிளட்டை என்ன ஆகிடும் எடுத்துகிட்டு போய்
இன்னொருத்தர் நல்லவர் கடிக்கும்போது, நார்மலாக இருக்கிறவங்கள கடிக்கும்போது இந்த கொசுக்கிட்ட இருந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஃபைலேரியா முட்டைகள் வந்து பரப்பிப்படும். சரியா? ஃபைலேரியாசிஸ் otherwise called as elephantiasis caused by 3 species. 3 வகையான சிற்றினங்கள் இந்த நோய்க்கு காரணமாக விளங்குகின்றன. ஒன்று உச்சரீரியா பேங்க்ராஃப்டி, அப்புறம் ப்ரூஜியா மலாயி, ப்ரூஜியா டிமோரி. இந்த 3 வகையான சிற்றினங்கள் இந்த ஃபைலேரியாசிஸ் டிசீஸை ஏற்படுத்தக்கூடியவையாக காணப்படுகின்றன. 3 டைப்ஸ், இதில் 3 வகையான யானைக்கால் வியாதிகள் வந்து காணப்படுகின்றன. ஒன்று வந்து லிம்ஃபாட்டிக் ஃபைலேரியாசிஸ், லிம்ப் நோட்ஸில் ஏற்படும். அப்புறம் சப்கான்டினியஸ், அதாவது சப்கியூட்டனேசியஸ் ஃபைலேரியாசிஸ், ஹைவாம்ஸ், அதாவது லோவா அப்படின்ற ஒரு இடத்துல உண்டாக்கக்கூடியது. 3rd டைப் வந்து சீரஸ் கேவிட்டி ஃபைலேரியாசிஸ், மொன்சோனெல்லா பெர்டன்ஸ் அப்படின்ற ஒரு இனத்தில் ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்டு பப்ளிக் ஹைஜீன். நம்ம சுத்தபத்தமாக இருந்தால் தான் நமக்கு நோய்கள் வந்து வராமல் இருக்கும் இல்லையா? ஒரு நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சுத்தமாக வந்து இருக்க வேண்டும். அப்புறம் ரொம்பவும் க்ளீனாக ஹைஜீனாக வந்து இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரொம்ப நாள் வந்து வாழ முடியும். சரியா? ஹைஜீன் இஸ் எ செட் ஆஃப் ப்ராக்டிஸ் பெர்ஃபார்ம்டு டு கன்சர்வ் குட் ஹெல்த். ஹைஜீன் அது கூட்டமாக செய்யக்கூடிய ஒரு வேலை. சரியா? எல்லாருமே சேர்ந்து ஹைஜீனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த சொசைட்டியே என்னாகும்? நோய்கள் அற்ற ஒரு சொசைட்டியாக வந்து விளங்கும். அடுத்தது அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு conditions and practices that help to maintain health and prevent the spread of diseases. ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் ஹைஜீனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து எந்த விதமான நோய்களும் பரவுறதுக்கு அங்கே சான்சஸே வந்து இருக்காது. சரியா? அதே மாதிரி எல்லாருமே வந்து ஹைஜீனாக இருந்தாங்க அப்படின்னா அங்கே நோய்கள் உண்டாவதற்கான சான்சஸே வந்து மிகவும் குறைந்துவிடும். அடுத்தது பர்சனல் ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு மெயின்டைனிங் one's body clean by bathing, washing hands, trimming fingernails, அப்புறம் wearing clean clothes and also include attention to keeping surfaces in the home and workplaces. ஒருத்தர் சுத்தமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாத்திங், அவங்க வந்து டெய்லி குளிக்கணும். வாஷிங் ஹேண்ட்ஸ், கையை வந்து நல்லா கழுவணும். ட்ரிம்மிங் ஃபிங்கர் நெயில்ஸ், நம்மளோட நகங்களை என்ன பண்ணணும்? அடிக்கடி வெட்டிக்கிட்டே வந்து இருக்க வேண்டும். அப்புறம் வியரிங் க்ளீன் கிளாத்தஸ், சுத்தமான துணிகளை நாம் வந்து அணிய வேண்டும். அண்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அட்டென்ஷன் டு கீப் சர்ஃபேசஸ் இன் த ஹோம் அண்டு ஒர்க் பிளேஸ். நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் வீட்லேயும் என்ன பண்ணணும்? நாம் வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம்மளோட இடங்களை. அடுத்தது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் க்ளீன் அண்டு பேத்தோஜன் ஃப்ரீ. டாய்லெட்ஸ்லேயும் பாத்ரூம்லேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ளீனாக வந்து வச்சுருக்கணும். ஆசிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா நம்மளோட, அது கை கழுவுறது, ஹேண்ட் வாஷிங்க்கு இருக்குது, அப்புறம் பாத்ரூம் கழுவுறது, எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து விற்குது இல்லையா, அதெல்லாம் வாங்கி நம்ம வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம்மளோட இடங்களை. சரியா? அடுத்தது அடோலசன்ஸ் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அப்யூஸ். ஆல்கஹால் அப்யூஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆல்கஹால் இருக்கு இல்லையா, குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி ஆல்கஹாலுக்கே சுத்தமாக வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆல்கஹால் அப்யூஸ் அப்படின்னு பேர்.
இந்த ஆல்கஹால் பழக்கத்தினால நமக்கு என்னென்ன நோய்கள் வந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கல்லீரல் அழற்சி அப்படின்ற ஒரு நோய் வரும். இந்த கல்லீரல் அழற்சி அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் லெஃப்ட் சைடில் நார்மல் லிவர் இருக்குது, லிவர் வித் சிரோசிஸ். சிரோசிஸ் தான் இந்த கல்லீரல் அழற்சி அப்படின்னு அர்த்தம். இந்த லிவர் ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னா ஃபைபர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்கு பேர் தான் சிரோசிஸ் அப்படின்னு பேர். இந்த ஃபைபர்ஸ் என்ன ஆகும், நாளாக நாளாக லிவர் செல்ஸ் அழித்து கருப்பாக வந்து மாற்றிடும். லிவர் வந்து கருப்பாக வந்து மாறிடும். இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா, தொடர்ந்து ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வியாதிகள் வந்து ஏற்படும். சரியா? நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்யூன் சிஸ்டம், இம்யூனாலஜி வந்து கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 116. அதாவது 116 நமக்கு பேசிக் கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி இருக்குது. அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம்.
அடுத்தது பாருமா, ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். இந்த ஆல்கஹால் பார்க்குறதுலேருந்து மாறுறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் practically possible to prevent someone from using drugs and alcohol. Here are some ways that help to prevent drug and alcohol abuse. இங்கே ஒரு சில சஜஷன்ஸ் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தி பிக்கஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ்லி டீலிங் வித் பியர் ப்ரெஷர். தி பிக்கஸ்ட் ரீசன் ஃபார் டீன்ஸ் அண்ட் டு ஸ்டார்ட் ஆன் drug is due to their friends and peer groups imposing pressure on them. Hence it is important to have a better group of friends to avoid such harmful drugs and alcohol. இதில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து இந்த பியர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்பு. அந்த குரூப் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன் என்ன பண்ணும், ஆல்கஹால் குடிக்காமல் ஸ்மோக் பண்ணாமல் நல்ல பையனாக வந்து இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பியர் குரூப்ஸில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆல்கஹாலுக்கும் அந்த ஸ்மோக்கிங்க்கும் அடிக்ட் ஆகியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அடிக்ட் ஆகாத பையன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, குடிங்க, இதெல்லாம் குடித்தா தான் நமக்கு வந்து நல்லது, அப்போ தான் நமக்கு கெத்தாக இருக்கும், அப்படி இப்படின்னு பேசி என்ன பண்ணுவான், அவனோட மனசை மாற்றி அவனை குடிக்க வச்சுருவாங்க. இது ஒரு பெரிய வந்து ப்ராப்ளமாக வந்து இங்கு விளங்குகிறது. சரியா? அப்புறம் seeking help from parents and peers. Help from parents and peer group should be sought immediately so that they can be guided appropriately. Help may even, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி, இல்லைன்னா பேர் குரூப்ஸ் கிட்ட சொல்லி, என்ன பேர் குரூப்ஸில் இருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நாம் வந்து தேடிக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்மளோட பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணி சொல்யூஷன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? இப்போது சவுட் ஃப்ரம் க்ளோஸ் அண்டு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடு இல்லைன்னா நீ நம்பக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னோட பிரச்சனையை வந்து சொன்ன அப்படின்னா ஒரு தீர்வை அவங்க வந்து சொல்லுவாங்க. கெட்டிங் ப்ராப்பர் அட்வைஸ் டு ஷார்ட் their problems would help the young to vent their feelings of anxiety and guilt. Education and counseling. Next வந்து education and counseling create positive attitude to deal with many problems and to accept disappointments in life. என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் இருந்தது, ப்ராப்பரான ஒர்க் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குடிப்பழக்கத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழலே வந்து ஏற்படாது. சரியா? அதனால் என்ன பண்ணணும், எல்லாருக்குமே ப்ராப்பரான எஜுகேஷன் வந்து கிடைக்க வேண்டும். அப்படியே கிடைச்சாலும் என்ன பண்ணக்கூடாது, மனதளவில் நாம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமையை, ஆரோக்கியமான ஒரு மனசோடு நாம் இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வந்து நமக்கு வராது. Looking for danger signs. Teachers and parents need to look for signs that indicate tendency to go in for addiction. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அடிக்ஷனுக்கு போக போகிறாரு அப்படின்னா அவங்கள என்ன பண்ண, உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங் வந்து நாம் கொடுக்க வேண்டும். சரியா? அடுத்தது சீக்கிங் ப்ரொஃபஷனல் அண்டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். சீக்கிங் ப்ரொஃபஷனல் அண்டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். Assistance is available in the form of highly qualified psychologists, psychiatrists and de-addiction and rehabilitation programs to help in individuals to overcome their problems. இப்போது அதாவது ப்ரொஃபஷ்னலில் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், டாக்டர்கிட்டையோ இல்லை சைக்காட்ரிஸ்ட்கிட்டையோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் அவங்க குடிப்பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வழிமுறைகளை நாம் வந்து காண்பிக்க வேண்டும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, என்ன படிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த படிப்பை வந்து அவங்க கண்டினியூ பண்ணணும். சரியா? அதுக்கு பேர் தான் ரீஹேபிலைட்டேஷன் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பார்த்தோம் அப்படின்னா இந்த குடிப்பழக்கத்துக்கு எதிராக பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி அவங்க மூலமாக வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி உள்ளனர். ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு அதை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது.
எல்லாருக்குமே தெரியும். சரியா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நமக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு மென்டல் ஹெல்த்து அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, மன ரீதியாக ஹெல்த்தாக காணப்படுவது தான் மென்டல் ஹெல்த் அப்படின்னு பேர். சரியா? இதோட இந்த கிளாஸை நம்ம வந்து முடிக்கிறோம். அதே மாதிரி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸை அந்த லெசனையும் நாம் வந்து முடிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் இந்த லெசன்லேயே நாம் பார்க்க வேண்டியது இம்யூனாலஜி. இம்யூனாலஜி நமக்கு வந்து தனியாக ஒரு பிடிஎஃப்பில் நான் வந்து பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.